கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேர்களையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 49 சிவத்ரோகம் செய்தவர் கதை. சூதமா முனிவரே, முன்பொரு தடவை பேச்சின் நடுவே சிவத்ரோகம் என்ற வார்த்தையை தாங்கள் குறிப்பிட்டீர்களே, அந்த சிவத்ரோகம் என்பது என்ன என்று கேட்டார்கள். கேளுங்கள் தவசீலர்களே. பரமேஸ்வரர், பார்வதி, திருமுருகன், பிள்ளையார், ஆசாரியர்கள், சிவபக்தர்கள் முதலான இந்த 6 பேர்களுடைய பொருட்களையும் களவாடியோ அல்லது அறியாமையினாலேயோ அல்லது உணவாக உட்கொண்டோ எந்த மூடன் சேதப்படுத்துகிறானோ அப்படிப்பட்டவனே சிவத்ரோகம் என்று சொல்லப்படுகிறது. மேலே கூறப்பட்டுள்ள 6 பேருடைய பொருட்களையும் எவனாவது ஒருவன் களவாடி செல்லும்போது அதை பார்த்து கொண்டும் பாராதது போலவே அலட்சியமாக இருப்பதைத்தான் உபேஷை என்று பெரியோர்கள் அழைக்கிறார்கள். அத்தகைய பொருட்களை பிறர் எடுத்துக்கொண்டு செல்வதை பாராமலும் அதை பற்றி விசாரணை செய்யாமலும் இருக்கும் பாபாத்மாவுக்கு பிரக்ஞாஹீனன் என்று பெயர். பிரக்ஞாஹீனன் என்றால் புத்திசாலித்தனத்தை இழந்தவன் என்று பொருள். மேலும் அந்த 6 பேர்களும் பணிவிடை புரிவதில் அலட்சியத்தன்மையோடு இருப்பவனும் பிரக்ஞாஹீனன் என்றே அழைக்கப்படுகிறான். இந்த 6 பேர்களுடைய பொருட்களை கண்கூடாகவே அபகரித்து செல்பவனுக்கு பக்ஷன் என்று பெயர். இப்படியாக இந்த 6 பேர்களுக்கும் உரித்தான தனம், தானியங்கள், ஆடை, ஆபரணம், ஆக்கியம், வீடு, பூமி, மரங்கள், தோட்டங்கள், வாய்க்கால்கள், கிணறு, குளம் முதலியவற்றை அழித்துவிடும் நோக்கத்துடனேயே அல்லது தவறி ஏதாவது ஓர் எண்ணத்தில் தானே நேரடியாக வந்து நாசம் செய்தல், அப்படி நாசம் செய்பவனின் அருகாமையில் வசித்தல், அவனுடைய அந்த இழிவான செய்கையை பார்த்தல், அதை பற்றி கேட்பது, அத்தகைய பாபாத்மாவை தீண்டுதல், அவனுடைய சொல்படி கேட்டு நடத்தல் ஆகியவை அனைத்துமே சிவத்ரோகமான காரியங்களாகும். உமாபதி முதலான மேலே குறிப்பிட்ட 6 பேர்கள் சிவஸ்தலங்கள், வேதங்கள், விபூதி, ருத்ராட்சம், சிவாகமங்கள், சிவ புராணங்கள் முதலியவற்றையும் அவை போன்றவற்றையும் எவனொருவன் இகழ்ச்சியாக கருதி கேலி செய்கிறானோ அவன் சிவத்ரோகியாவான். அப்படிப்பட்ட மகா பாவியின் அருகில் இருப்பது, அவனை பற்றி கேட்பது, அவனை பார்ப்பது, அவனை தீண்டுவது, அவனோடு பேசுவது, அவன் வார்த்தைகளை கேட்டு நடப்பது ஆகிய அனைத்துமே சிவத்ரோகமான செய்கைகளாகும். மேலும் இந்த 6 பேருடைய கோவில்கள், குளங்கள், மலர்வனங்கள் மற்றும் ஸ்ரீ பரமசிவனுக்கு சம்பந்தமான புண்ணிய இடங்கள் ஆகியவற்றில் எவன் எச்சில் படுத்துகிறானோ அவன் சிவத்ரோகியாவான். இப்படி எச்சில் படுத்துபவனை காண்பதும் தீண்டுவதும் அவனோடு வார்த்தையாடுவது முதலானவையும் சிவத்ரோகமான காரியங்களே ஆகும். இப்படிப்பட்ட சிவ துரோகங்களை சிவ பாபிகள் செய்த காரணத்தினால் இந்த உலகத்தில் கணக்கில்லாத சம்சார துக்கங்களில் மூழ்கி அளவில்லாத இன்னல்களை அனுபவித்து இறுதியில் பயங்கரமான நரகங்களில் தள்ளப்பட்டு யம தூதர்களினால் பலவித துன்பங்களுக்கும் ஆளாகி அல்லல் படுகிறார்கள். அப்படிப்பட்ட மகா பாபிகளின் சிலரை பற்றி உங்களுக்கு இப்போது எடுத்துச் சொல்லுகின்றேன். வங்க தேசத்திலுள்ள ராஜகிரி என்ற நகரத்தை கீலகன் என்னும்
அரசனொருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு பாபஜித், வீரஜித், சீரஜித், கோரஜித் என்னும் 4 புதல்வர்கள் இருந்தார்கள். அந்த 4 மைந்தர்களும் வீர தீரம் மிகுந்தவர்கள். அவர்கள் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை குறிக்கும் கடுந்தவத்தில் ஈடுபட்டு அவர் அருளால் சகல சத்துருக்களையும் வென்றுவிடக்கூடிய சிறந்த பலத்தை பெற்று ராஜூஷ்யம் என்னும் பெரிய யாகம் ஒன்றையும் செய்து நிறைவேற்றினார்கள். அந்த 4 மைந்தர்களும் தங்கள் தந்தையின் வார்த்தைகளை மீறி நடக்காமல் அவரது சொற்படி கேட்டு பணிவுடனேயே நடந்து வந்தார்கள். ஒரு சமயம் கீலகராஜன் மகா சிவராத்திரி தினத்தில் மகேஸ்வரனை வணங்கி வழிபடுவதற்காக கோகர்ணம் என்ற திவ்ய தலத்திற்கு சென்றிருந்தான். அங்கேயே முக்கண் பெருமானை நியம நிஷ்டைகளோடு வணங்கி பூஜித்த வண்ணம் 6 மாதங்கள் வரையிலும் தங்கியிருந்தான். அதன் பிறகு அவன் தன் படை வீரர்களோடு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்று அங்கு தன்னுடைய 4 புதல்வர்களாலும் எதிர்கொண்டு அழைத்துச் செல்லப்பட்டு அரியணையிலும் அமர்த்தப்பட்டான். அதன் பிறகு அவன் தன் பிள்ளைகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய அந்தப்புரத்தை நோக்கிச் செல்ல விரும்பினான். அப்போது அந்த நகரத்தின் மத்தியில் இருக்கும் ஸ்ரீ சிவராஜகிரீஸ்வரர் சுவாமியை பூஜித்து வணங்குபவர்களும் சிவபக்தர்களுமான சில அந்தணர்கள் சிறந்த சிவபக்தனான அந்த அரசனை பார்த்துவிட்டு போவதற்காக அங்கே வந்தார்கள். அவர்களை நோக்கி, அரசன், சிவபக்தர்களே, உங்களுடைய வரவு நல்வரவாகுக. சிவ பூஜையில் சதா காலமும் பற்று கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் சிவ பூஜையை நடத்தி வருகிறீர்கள் அல்லவா என்று கேட்டு விசாரித்தான். அரசரே, தங்களுடைய கருணையினால் சிவ பூஜைகள் எப்போதும் போலவே எந்தவித தங்கு தடைகளும் இன்றி சரிவர நடைபெற்று வருகின்றன. ஆனால் தங்களுடைய அருமை குமாரர்களில் சில சிவத்ரோகங்களும் செய்யப்பட்டு வருகின்றன என்று சிவபக்தர்கள் கூறினார்கள். அதை கேட்டதும் அரசன் திடுக்கிட்டவனாக, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னுடைய குமாரர்கள் சிவத்ரோகமான காரியங்களிலா ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பரபரப்போடு கேட்டான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.